ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் ஃபிஷ்புல் ஷோ. இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? உங்களுக்கு இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்ன நாள்னா 8/4/2022 நான் ப்ரெக்னென்சி ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணேன். பாசிட்டிவாக இருந்தது. அதுதான் அந்த டேட்டை என்னால் மறக்கவே முடியாத ஒரு ஹாப்பியான நாள். அது ரொம்ப சந்தோஷமான நாள். அதுவும் யாராலையும் மறக்க முடியாத ஒன்று. எனக்கு பார்த்திங்கன்னா, நான் 4 இயர்ஸாக வெயிட் பண்ணி அந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஷார்ட் வீடியோ தான் இது. கிளியர் வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கிளியர் வீடியோ போடுறேன். ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் இந்த தைராய்டு, பிசிஓடி, அதுதான். நான் நேச்சுரல் ப்ரெக்னென்சி தான். இந்த ப்ரெக்னென்சி நான் டெஸ்ட் எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா, கார்டு செக் பண்ணிவிட்டு அன்றைக்கே ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து எல்லாமே பாசிட்டிவாக வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லாருக்குமே எப்பவுமே ப்ரெக்னென்சி சீக்கிரமாக உங்களுக்கு வரணும். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் கஷ்டப்பட்டு லேட் ப்ரெக்னென்சிலாம் இல்லாமல் உங்களுக்கும் இதே மாதிரி நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவேன். நான் எந்த கோயிலுக்கு போனாலும், சர்ச் ஆகட்டும், கோவில் ஆகட்டும், எப்போ போனாலும் என்னோடய ஃபஸ்ட்டு வேண்டுதல் குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை வரணும். அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷப்படணும், கஷ்டப்படக்கூடாது யாரும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல். அதுதான் என்னோடய வேண்டுதலாக இருக்கும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன். அதோட வலி எனக்கு தெரியும். அதனால் என் வேண்டுதல் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறப்போ எதிர்பார்த்து டெஸ்ட் பண்ணுறது வேறு, நம்ம எதிர்பார்க்காத சடனாக டெஸ்ட் பண்ணும்போது அந்த குட் நியூஸ் வரும்போது நம்மளுக்கு ஒரு பதட்டமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷப்படுறதா இல்லை இது உண்மையா நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மூமெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தெரியும், டெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே. அதுவும் லேட் ப்ரெக்னென்சிலாம் சொல்லவே தேவையில்ல. அந்த மாதிரி இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு பயமாகவும் இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸாக ஒன்று ஷேர் பண்ணுறேன். இந்த நாளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறப்ப அதை நீங்கள் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமே நல்லாயிருக்கும் எல்லாமே. அதே தான். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ வேணுன்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ரெக்னென்சி வீடியோஸ், அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது லேட் ப்ரெக்னென்சி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக குட் நியூஸ் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அப்படின்ட்டு போயிடுங்க. ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நடக்கும். யாருக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக நடக்கும். நடக்காதது இருக்காது. அதனால் நீங்கள் ஹாப்பியாக பாருங்கள் இந்த வீடியோஸை. உங்களுக்கு என்ன டவுட்டு, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எதனா வேணும், அதை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வேண்டுதலும் எப்பவுமே குழந்தை இல்லாதவங்களுக்கு இருக்கும். லேட் ப்ரெக்னென்சியாக அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட ஹாப்பினஸ்ஸும் அந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ட்வின் ப்ரெக்னென்சி, அது ஃபஸ்ட் டைமில் ட்வின் ப்ரெக்னென்சி நம்மளுக்கு தெரியாது. ப்ளட் ஏதாவது யூரின் டெஸ்ட் பண்ணுறோம், கார்டு பண்ணுறோம், அவ்வளோதான். அது டபுள் கோடு வருது ப்ரெக்னென்சி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் ப்ளட் டெஸ்ட் எடுப்போம். அன்றைக்கே போய் எடுத்தோம். அதில் ப்ரெக்னென்சி அந்த கவுண்ட் மாதிரி எண்ணிக்கை மாதிரி வரும், அவ்வளோதான். அது ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் எல்லாமே ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்கேன் எடுக்க போகிறப்போ மட்டும்தான் அது எங்கே குழந்தை டியூப்பில் இருக்கா, இல்லை கரெக்டாக கர்ப்பப்பையில் இருக்கா, இல்லை ட்வின்ஸா, அது அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது என்னோடய ப்ரெக்னென்சி டெஸ்ட் மூமெண்ட்டு தான். அது டேட் இந்த ஸ்பெஷலான டேட்டு 8/4/2022. உங்களுக்கும் இந்த வருஷம் குட் நியூஸ் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.